எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆசீர்வாதங்கள் பார்க்காதபடி அடைக்கப்பட்டிருந்தது, நன்மை பார்க்காதபடி அடைக்கப்பட்டிருந்தது. ஆமா, சில்வர் அண்ட் கோல்டு பார்க்காதபடி அடைக்கப்பட்டிருந்தது, வாகனத்தை பார்க்காதபடி அடைக்கப்பட்டிருந்தது, வீட்டை பார்க்காதபடி அடைக்கப்பட்டிருந்தது, ஜனத்தை பார்க்காதபடி அடைக்கப்பட்டிருந்தது. ஆமேன். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எப்படி வாழ்வது? இப்படிதான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. ஆண்டவரே, இதுவரை வந்து நினைச்சா, இப்பதான் அப்படி கடந்து வந்து போலான்னா இதுவரை வந்து மழை போல நினைச்சா என்ன சேர்த்து? கடைசி நேரத்தில் தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இது திறக்கப்படும். ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்க, செய்ய போறேன்னு பேசல, செஞ்சுட்டேன் அப்படின்றாரு. ஆண்டவரே, சபை இப்ப தரப்போறீங்க, அதான் கொடுத்துட்டேனே. ஜனங்கள் இப்ப தரப்போறீங்க, அதான் கொடுத்துட்டேனே. பணத்தை இப்ப தரப்போறீங்க, அது கொடுத்துட்டேனே. அந்த வெள்ளிய பொண்ணு, அதுவும் கொடுத்துட்டேனே. வாகனம், அது கொடுத்துட்டேனே. அப்ப என்ன பிரச்சனை? எங்க வச்சுக்கிறாருன்றத பார்க்கிற கண்கள் நமக்கு இல்லாம இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பார்க்கிற கண்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட பேசுறேன். உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் என்று பேசுகிறேன். கண்ணை திறந்து பாருங்க. கர்த்தர் உனக்கு முன்னால ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. உன் கண்ணை திறந்து பாரு. உனக்கு முன்னால ஒரு நல்ல வீட்டை வச்சிருக்காரு. உன் கண்ணை திறந்து பாரு. உனக்கு முன்னால் நல்ல வாழ்க்கையை வச்சிருக்காரு. உன் கண்ணை திறந்து பாரு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அது இருளான வாழ்க்கை அல்ல, ஒளிமயமான எதிர்காலம், பிரைட் ஃபியூச்சர் உனக்கு.